தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் கோயில் திருப்பதிகத்திலிருந்து ஒரு பாடலை எடுத்து நாம் இன்றைக்கு பேசவிருக்கின்றோம். சோதியாய் தோன்றும் உருவமே அருவம் ஒருவனே, சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே, பந்தம் அறுக்கும் ஆனந்த மாகடலே, தீதிலா நன்மை திருவருட்குன்றே திருப்பெருந்துறையுரை சிவனே, யாது நீ போவது ஓர் வகை எனக்கருளாய் வந்து நின் இணையடி தந்தே. பாடல். சோதியாய் தோன்றும் உருவமே, அருட்பெரும் ஜோதி, சோதி வடிவில் இருப்பவன், சொற்றுணை வேதியன் சோதிவானவன். சோதியாய் தோன்றும் உருவமே அருவம் ஒருவனே, சொல்லுதற்கு அரிய ஆதியே நடுவே அந்தமே, ஆதி அந்தம் இல்லா அருட்பெருஞ்சோதி, சொல்லுதற்கு அரியது ஆதியும் அவனே. யார் கண்டார் ஆதி அந்தம்? யார் கண்டார்? அதான் சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே. சொல்லுவதற்கு அரியது உன்னுடைய ஆதியை, சொல்லுவதற்கு அரியது உன்னுடைய அந்தம், சொல்லுவதற்கு அரியது சிவபெருமானே. சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே, பந்தம் அறுக்கும் ஆனந்த மாக்கடல். சிவபெருமான் ஆனந்த மாக்கடல், பந்தம் அறுப்பான். உலகத்தில் நம்மை அண்டுகின்ற பிணிகளை அறுப்பான். நம்மை தொட்டு வருத்தம் செய்கின்ற பிணிகளை எல்லாம் நீக்குவான். பசு பாசம், இந்த பசுவிடமிருந்து இந்த ஆன்மாவிடமிருந்து சேரக்கூடாத பாசங்களை எல்லாம் நீக்கி வைப்பான். இந்த ஆன்மாவை சிவமாக்கி வைப்பான். தேவையில்லாத பேராசைகளை எல்லாம் நீக்கி வைப்பான். மும்மலங்களை நீக்கி வைப்பான். பந்தம் அறுக்கும் ஆனந்த மாக்கடல். அருமையான வரிகள். பந்தம் அறுக்கும் ஆனந்த மாக்கடலே, பிறவியிலே, இந்த பிறவியிலே நமக்கு பிணிகளை சேர்க்கின்ற அனைத்து பந்தங்களையும் நீக்கி விடுவார். நம்மை நலமாக ஆரோக்கியமாக அருள் ஆற்றலோடு வைத்திருப்பார். அதான் பந்தம் அறுக்கும் ஆனந்த மாக்கடல். தீவினைகளிலிருந்து ஒதுக்கி வைத்திருப்பார். தீவினைகளை அண்டாது அரணாக நின்று நம்மை காப்பார். பந்தம் அறுக்கும் ஆனந்த மாக்கடலே, தீதிலா நன்மை திருவருட்குன்றே. அருள் குன்றம் சிவபெருமான், அருட்கடல், கருணை கடல், குன்றாக இருப்பான். அருள் அடியார்களுக்கு அருளுவதிலே மிகப்பெரிய குன்று போல் இருப்பான். தீதிலா நன்மை திருவருட்குன்றே. இதில் மிக முக்கியமான வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டியது தீதிலா நன்மை. இறைவன் அனைத்து நன்மைகளையும் நமக்கு தருவான், ஆனால் தீது இருக்காது. ஏற்கனவே நாம் பேசி இருக்கிறோம். ஒரு உடலிலே ஒரு பிணி இருக்கிறது, ஒரு மருத்துவரிடத்திலே செல்கிறோம், அவர் சில மாத்திரைகளை தருவார். ஆனால் அதிலே நாம் சொல்லுகின்றோம் அல்லவா, பின் விளைவுகள், அது ஏதாவது இருக்கும். நாம் அன்றாடம் பேசிக்கொள்கிறோம் அல்லவா, சைடு எஃபெக்ட், அது ஏதாவது இருக்கும்.
மருந்திலே ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கும் உடலுக்கு. ஆனால் ஆண்டவன் தருகிற அருளிலே முழுதுமே நன்மை. அதான் நன்றுடையானை தீயதில்லானை தேவார வரிகள். தீதிலா நன்மை அருள்வான். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இறை அருளினுடைய சிறப்பே தீதிலா நன்மை பயக்கும். தீதிலா நன்மை திருவருட்குன்றே. திருப்பெருந்துறையுரை சிவனே. திருப்பெருந்துறையிலே வீற்றிருக்கின்ற சிவபெருமான் அடியார்களுக்கு தீதிலா நன்மை தருவான். மாணிக்கவாசகருடைய வரிகள். தீதிலா நன்மை திருவருட்குன்றே திருப்பெருந்துறையுரை சிவனே யாது நீ போவது ஓர் வகை. இந்த வரிதான் மிக முக்கியமான வரி. இப்படி யார் சொல்லிட முடியும் இறைவனை பார்த்து? யாது நீ போவது, எங்க நீ போற, எதற்கு, யாது நீ போவது ஒரு வகை. எனக்கருளாய் வந்து நின் இணையடி தந்தே, எனக்கு அருள் செய்வாய், எங்கே போகிறாய்? யார் கேட்க முடியும் பாருங்கள். அன்பினால் கசிந்துருகும் அடியார்கள் கேட்க முடியும். அது அன்பின் ஆற்றல். இறைவன் அடியார்கள் மீது ஒளிகின்ற கருணையால் கேட்கிறார்கள். அது கருணையின் ஆற்றல், அன்பின் ஆற்றல், கருணையின் ஆற்றல், கசிந்து உருகுவதன் தன்மையின் ஆற்றல். அண்டத்து வானவர்கள் கேட்பார்களா, முனிவர்கள் கேட்பார்களா யாது நீ போவது ஓர் வகை என்று? ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம் அல்லவா? புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் மற்று வானரும் பிறரும் வற்றி. அங்கே இருக்கிறார்களே, காத்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் யாது நீ போவது ஓர் வகை என்று சிவபெருமானை பார்த்து கேட்க முடியுமா? முத்திக்கு உழன்று முனிவர் குழாம் நனி வாட காத்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் முனிவர்கள் யாது நீ போவது ஓர் வகை என்று கேட்க முடியுமா? 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப, காத்து நிற்ப, அந்த இமையோர்கள் 100 கோடி, அவர்கள் யாது நீ போவது ஓர் வகை என்று கேட்க முடியுமா? மாணிக்கவாசகர் கேட்கிறார். மாணிக்கவாசகர் கேட்கிறார், யாது நீ போவது ஓர் வகை. அங்கே சுந்தரர் கேட்பார் அல்லவா, அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. சுந்தரர் கேட்கிறார்ல, இங்கே மாணிக்கவாசகர் கேட்கிறார், யாது நீ போவது ஓர் வகை, எனக்கு அருளாய் வந்து நின் இணையடி தந்தே என்று இறைவனிடம் கேட்கிற ஒரு பாங்கு மாணிக்கவாசகர்கிட்ட இருக்கிறது. எப்படி கேட்கிறார், ஏன் கேட்கிறார்? திருவாசகத்திலே பொதிந்திருக்கிற வரிகளை எடுத்து பார்க்கிற பொழுது இவருக்கு எப்படி அதை கேட்பதற்கான மனம் பிறந்தது? அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. அனைத்தையும் சிவபெருமான் எடுத்துக்கொண்டார். எதை? ஆவி உடல் உடைமை எல்லாமோ. அப்ப கேட்பார் அல்லவா, இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய், இனி உன்னை எண்ணிறக்கேனே. அதனால் மாணிக்கவாசகர் இறைவனை பார்த்து கேட்கிறார், சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே. அதனால் மாணிக்கவாசகர் கேட்கிறார், யாது நீ போவது ஓர் வகை எனக்கருளாய், யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு. அத்தகைய இன்பம் மாணிக்கவாசகருக்கு. கேட்கிறார், யாது நீ போவது ஓர் வகை எனக்கு அருளாய் வந்து நின் இணையடி தந்தே. இப்படிப்பட்ட பெருமை சிவனடியார்களுக்கு உண்டு. அன்பினால் உருகுகின்ற சிவனடியார்களுக்கு உண்டு. உள்ளத்தை கோவில் ஆக்கி இறைவனை அமர்த்தி வழிபடுகின்ற தான், இறைவனே நீ என் உடல் இடம் கொண்டாய், இனி உன்னை எண்ணிறக்கேனே. தந்தது உந்தனை கொண்டது எந்தனை சங்கரா ஆர்கொலோ சதுரர். ஆர்கொலோ சதுரர். அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்றன்பால்.
சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய். அந்த நாள் மாணிக்கவாசகர் இறைவனை பார்த்து கேட்கிறார், யாது நீ போவது ஓர் வகை. அவ்வளவு உரிமை மாணிக்கவாசகருக்கு, அவ்வளவு உரிமை. யாது நீ போவது ஓர் வகை எனக்கருளாய் வந்து நின் இணையடி தந்தே. ஒரு குழந்தை தாயிடம் கேட்பது போல மாணிக்கவாசகர். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பாடலும் முழுமையான உருக்கத்திலே தோய்ந்து இருக்கும். அதனால்தான் சொல்வார்கள், திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார். அன்பர்களே, இந்த பாடல் மாணிக்கவாசகர் எடுத்துக்கொண்ட அந்த உரிமை அன்பினால் அமைந்த உரிமை. அன்பினால் அடியேன் ஆவியொடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்துருக என்பது போல அன்பினாலே மாணிக்கவாசகர் இறைவனிடத்திலே கேட்கிறார், யாது நீ போவது ஓர் வகை எனக்கு அருளாய் வந்து நின் இணையடி தந்தே. அருமையான பாடல். இதிலிருந்து நாம் அன்பின் ஆற்றலை, கருணையின் ஆற்றலை தெரிந்து கொண்டோம். அன்புடன் வாழ்வோம், பிறர் மேல் அளவற்ற அன்பு செலுத்தி வாழ்வோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழும் நிலை கிடைக்கும். திருவாசகம் தொடர்ந்து படிப்போம், மீண்டும் சந்திப்போம். ஓம் நமச்சிவாய.